வெல்கம் யூவர்ஸ் குயின் யுவர் கிங்டம்ல இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற புதுமையான விஷயம் என்ன நம்ம பார்க்கலாமா? It's a very easy craft using with a paper for craft beginners. Let's see the topic. நம்ம பார்க்க போகிறது ஆரிகாமியில் ஜுவல்லரி பாக்ஸ் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜுவல்லரி பாக்ஸ் ஆரிகாமியில் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. கலர் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட எடுத்து நீங்கள் அதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு கலர் பேப்பரில் செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் ஒயிட் பேப்பர் மேலே இருக்க மாதிரி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஃபஸ்ட்டு டயகனலாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கணும். நான் டயகனல் ஃபோல்டிங் பண்ணுறதுக்காக இந்த கார்னரோட மேட்ச் பண்ணி ஈவனாக டேபிளில் கரெக்டாக வச்சுக்கோங்க. டேபிளில் கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள். ஜுவல்லரி பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக ஈவனாக மேட்ச் பண்ணணும். இந்த கார்னரை கரெக்டாக இப்படி வச்சுட்டு கீழே இப்படி பிடிச்சி இப்படி டைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டயகனல் ஃபோல்ட் ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இதே அப்படியே ட்ரையாங்கலாக மாற்றணும். ட்ரையாங்கலாக மாற்றிட்டு இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்படி இந்த கார்னரை இப்படி வச்சுட்டு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கலை நம்ம ஸ்கொயராக ஃபோல்ட் பண்ணணும். ஸ்கொயர் ஃபோல்டிங்காக நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்கொயர் ஃபோல்டிங்னா ரெண்டு சைடு ஃப்ளிப் இருக்கிற மாதிரியான ஸ்கொயர் ஃபோல்டிங். ஸோ அதை ஈஸியாக எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போது இந்த ஃபோல்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன். இது எல்லாமே ஃபோல்ட் பண்ணிட்டோம், திருப்பி ஏன்னா அன்ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணாம். இப்போது ஈஸியாக டபுள் சைட் ஃப்ளாப் இருக்க மாதிரி நமக்கு ஸ்கொயர் ஃபோல்டு எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஜுவல்லரி பாக்ஸ் புரியுது. நெக்ஸ்ட் ஸ்டெப்போட க்ரீஸ் என்ன அப்படின்னா, இப்படி அன்ஃபோல்ட் பண்ணதை ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி அகைன் நான் என்ன பண்ணுறேன், இதை இப்படி க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கொயராக நார்மல் ஸ்கொயர் நம்ம என்ன பண்ணிக்கிறேன், நார்மல் ஸ்கொயர் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அகைன் இதை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ கலர் வெளியில் இருக்க மாதிரி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒயிட் வந்துட்டு வெளியில் இருக்க மாதிரி அதே ஃபோல்டுலேயே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ரெண்டு சைடும் ஃபோல்டு பண்ணால் வருதா அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம செக் பண்ணிக்கிறோம். இப்போது அதே மாதிரியே இந்த ஃப்ளாப் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளாப்பை என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு
க்ரீஸ் மேக் பண்ணிக்கிறேன். இந்த கார்னரை, இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன் என்ன பண்ணுறேன், இந்த லைனோட மேட்ச் ஆகிற மாதிரி இங்கே ஷார்ப்பாக வச்சுட்டு இங்கே இப்படி மேட்ச் ஆகிற மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்படி நல்லா டைட்டாக க்ரீஸ் பண்ணிட்டேன். இதே மாதிரி இந்த சைடும் நான் என்ன பண்ண ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி இதில் சென்டர் ஹாஃப் அதை மட்டும் நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஃப்ளிப்பை மட்டும் இப்படி ஓப்பன் பண்ணீங்கன்னா இது இப்படி கிடைக்கும். இதையும் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, இப்படி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே பாட்டம் பார்த்தீங்கன்னா இப்படி ஷார்ப்பாக இருக்கும். இப்போ இதோட சென்டர் பார்ட் இப்படி இருக்கும். இந்த சென்டர் பார்ட்டை நீங்கள் இப்படி உள்ள ஃபிங்கர்ஸ் கொடுத்து இப்படி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இப்படி பாக்ஸு உள்ளே ஓப்பன் ஆகும். கீழே பேஸு ஷார்ப்பாக இருக்கனால செட் ஆகாது. நீங்கள் தான் உள்ள கையை கொடுத்து இப்படி ஓப்பன் பண்ணும்போது இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னரு உங்களுக்கு பாட்டமாக ரெடி ஆகும். ஜென்ட்லாக இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஜென்ட்லாக அப்படி லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ண என்ன ஆகிடும்னா இது உங்களுக்கு நீட்டாக இந்த கார்னர் இப்படி பாட்டம் இப்படி செட் ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த சைடு. நெக்ஸ்ட் சைடு நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்படி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த ஃபோல்டு எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த கார்னர் வரைக்கும் நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த சைடு. இப்போ இதை நான் தேர்ட் சைடு பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இது ஃபோர்த் சைடு அதே மாதிரி இப்படி கார்னரை இப்படி நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு பாக்ஸ் பாட்டம் ரெடி ஆயிடுச்சு. இப்படி ஷார்ப்பாக இருந்த பாக்ஸ் பாட்டம் என்ன ஆகிடும், இப்படி ஃப்ளாட் ஆகிடும். உங்களுக்கு ஜுவல்லரி பாக்ஸ் ரெடி. இதில் நீங்கள் இப்படி கலர் பேப்பர் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும். நியூஸ் பேப்பரில் கூட நீங்கள் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கலர் பேப்பரில் செய்ய ஆரம்பிங்க. இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட திங்ஸை செப்பரேட்டாக தெரியணுங்கிறதுக்காக நான் குழந்தைங்களோட ரிங்ஸை இதை போட்டு நீங்கள் உங்களோட ஜுவல்லரி பாக்ஸ் தனி அப்படிங்கிறத நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. Now jewelry box is ready. Thank you, viewer. See you on next chapter. வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching, viewers. See you on next video.